ஸ்டாலின் மீண்டும் வரப்போறாருங்க, வெற்றியோடு வரப்போகிறார். நாம சொன்னதுதான் பழிச்சிருக்கு. இந்த காலகட்டம் இவருக்கு எதிர்மறையான காலகட்டமாக இருக்கும். அப்போ மக்களுக்கு ஏதோ ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. அந்த அதிருப்தி தெரியாத அளவிற்கு உடன் இருந்தவர்கள், சுற்றி இருந்தவர்கள் இவரை பார்த்து கொண்டார். இவருக்கு தோல்விதான் கிடைக்கும், எல்லோருமே இவரை ஏமாற்றுவார்கள். 3ஆம் இடத்தை பார்ப்பார், 6ஆம் இடத்தை பார்ப்பார், 11ஆம் இடத்தை பார்ப்பார். அப்ப லாபத்தை காணக்கூடிய விஷயம், எதிரிகளை வீழ்த்தக்கூடிய விஷயம், வெற்றியோடு வலிமையோடு செயல்படக்கூடிய நிலையெல்லாம் 2028 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு முன்னாள் முதல்வருக்கு ஏற்படும். இந்த நவம்பர் 13 முதல் முன்னாள் முதல்வருக்கு ஒரு புதிய பாதை தெரிய ஆரம்பிக்கும். அப்ப எல்லாவற்றையும் நேரடி கண்காணிப்பில் வைத்துக் கொண்டு இவர் செயல்படுகின்ற போது நிச்சயமாக மீண்டும் ஒரு வெற்றியினை அடையக்கூடிய நிலை இவருக்கு உண்டு. ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொரு தாவேகா, அடுத்து அண்ணாமலை. தேர்தல் நடைபெறுகின்ற நேரத்தில் அந்த நாளில் யாருடைய ஜாதகம் வலிமையாக இருக்கிறதோ அவருக்கு வெற்றி கிடைக்கும். தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த தேர்தல் ஒரு பெரிய ஒரு தோல்வி தான் சந்திச்சாரு. அவர் களமாட்டினா அவரோட தொகுதியிலே ஒரு பெரிய ஒரு தோல்வி தான் ஆச்சு. ஒரு கூட்டணி கட்சியா இருந்தவங்க எல்லாருமே அவரை கைவிட்டாங்க. இதுக்கு மேல ஒரு ஜாதகம் என்ன சொல்லுது? இப்போ முன்னாடி நாம் என்ன சொல்லியிருக்கோம், இதற்கு முன்னாடி அப்போ நாம சொன்னதுதான் பழிச்சிருக்கு. இதே சேனல்ல பல முறை பேசிட்ட ஓராண்டுக்காக இந்த காலகட்டம் இவருக்கு எதிர்மறையான காலகட்டமாக இருக்கும். இவரை விட ஒரு நூலிழையில் எடப்பாடி முந்தி விடுவாரெல்லாம் பேசியிருக்கேன். அப்போ என்னன்னா விஜய் ஜாதகம் பார்க்கல. எடப்பாடி எப்படி முந்துவார்னு பார்த்தீங்கன்னா, எப்படி முந்தி இருக்கிறார் என்பதை பார்த்தா, நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சொந்த தொகுதியில் தமிழகத்திலே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று விட்டார். அப்போது அவருக்கு வெற்றி கிடைத்திருக்கு. இவருடைய சொந்த தொகுதியில் ஒரு 5 ஆண்டு காலம் முதல்வராக இருந்தார். ஒரு 22 கட்சி கூட்டணி எல்லாம் இருந்தும், பெரிய நம்பிக்கையோடு இருந்தும் அந்த நம்பிக்கை பயனற்று போய்விட்டது. அப்போது மக்களுக்கு ஏதோ ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. இவருக்கு பார்த்திங்கன்னா அந்த அதிருப்தி தெரியாத அளவிற்கு உடன் இருந்தவர்கள், சுற்றி இருந்தவர்கள் இவரை பார்த்து கொண்டார்கள். இவர் களமாடவில்லை. புரியுங்களா? நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், இவர் ரிமோட் கண்ட்ரோலை இவர் கையில் வச்சுக்கணும். மற்றவர்களை நம்பி அரசியல் செய்கின்ற போது அங்கே இவருக்கு தோல்விதான் கிடைக்கும், எல்லோருமே இவரை ஏமாற்றுவார்கள். எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், ஜென்மராசிக்குள்ளே கேது இருக்கார், 8 சனி. இந்த 2 நிலைப்பாடுகளும் இவருக்கு எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தும். 7ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா ராகு, கூட்டணி கட்சியினரால் இவர் சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா அவங்கள சரி பண்ணுறதுக்குள்ளேயே நேரம் சரியாக இருந்துச்சு இவருக்கு. அவங்க கேட்ட தொகுதியெல்லாம் கொடுத்தாரு. புரியுங்களா? இதில் பார்த்திங்கன்னா அதிமுக வேறு மாதிரி செயல்படுச்சு. அவங்க கொடுத்த தொகுதி தான் மற்றவங்க வாங்கினாங்க. திமுகவில் எப்படின்னா இவர்கள் கேட்ட தொகுதிகளெல்லாம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படுச்சு. இப்போ காங்கிரஸுக்கு அதிகபட்சமான தொகுதிகள் கொடுத்தாரு. ஆனால் எல்லா தொகுதியும் தோல்வி தான், 5 தான் ஜெயிச்சாங்க. இப்போ இந்த கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்த தொகுதிகளையே குறைத்து விட்டு திமுக நின்று இருந்தால் திமுக வெற்றி பெற்றிருக்கும். அப்போ 7ஆம் இடத்துல ராகு, அவர் சும்மா இருப்பாரா? அந்த கூட்டணி வழியாக இவருக்கு ஒரு தோல்வியை கொடுத்தார்கள். ஜென்மராசிக்குள்ள சஞ்சரி கேது, ஞான மோட்சக்காரன் கேது, இவர்களையெல்லாம் நீ புரிந்து கொள் என்கிற பாடத்தை இந்த தேர்தலில் இவருக்கு கொடுத்திருக்கார். புரியுங்களா? இது இன்றைய நிலை. நாளை இந்த நிலை மாறும். மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் விஸ்வரூபம் எடுப்பார். நிச்சயமாக அதற்குரிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு. புரியுதுங்களா? இப்போ எல்லாரும் என்ன பேசுனாங்க விஜய் பற்றி பேசும்போது? 9ல் சனி வந்துட்டார். அண்ணாமலை பற்றி பேசுகின்ற போதும் பாக்கியசா சனி வந்துட்டார். புரியுங்களா? இவர் அஷ்டம சனி பேசிட்டு இருக்கோம். அஷ்டம சனி தோல்விக்கு காரணம், ஜென்ம கேது தோல்விக்கு காரணம் யாருக்கு? ஸ்டாலின் அவர்களுக்கு. இப்போ 2028 அஷ்டம சனி பாக்கிய சனியாக மாறுகிறார். எப்படிங்க? அப்போ அந்த ஒரு இடத்திற்கு மட்டும் பலன் கிடையாது, அவர் பார்க்கின்ற 3 இடங்களுக்கு பலன். 3ஆம் இடத்தை பார்ப்பார், 6ஆம் இடத்தை பார்ப்பார், 11ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ லாபத்தை காணக்கூடிய விஷயம், எதிரிகளை வீழ்த்தக்கூடிய விஷயம், வெற்றியோடு வலிமையோடு செயல்படக்கூடிய நிலையெல்லாம் 2028 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு முன்னாள் முதல்வருக்கு ஏற்படும். இப்போவே ஒரு பலம் குறைய போகுது அவருக்கு. என்னென்னா ஒரு பெரிய நெருக்கடி பாருங்கள், நெருக்கடி மாறப்போகுது. எப்படி மாறப்போகுது? நவம்பர் மாதம் 13ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி என்பது அவருக்கு யோகம். எப்படிங்க? எல்லாமே கிரகங்கள் தாங்க வழிநடத்திட்டு இருக்கு எல்லோருக்குமே. அவருக்கு யோகமான நேரம் நவம்பர் 13 தொடங்குகிறது. அப்போது ஜென்ம ராசியை விட்டு எப்பொழுது கேது நகருகிறாரோ அப்பொழுதே அவருக்கு யோக நேரம் ஆரம்பித்து விட்டது. அப்போ அந்த நேரத்தில் 6ஆம் இடத்துக்கு ராகு வருவார். 6ஆம் இடம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க, எதிரிகளை வெல்லக்கூடிய விஷயம்.
ருண ரோக சத்துரு ஜெயஸ்தானம் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய விஷயம். அங்கே வெற்றி பெறக்கூடிய இடம் அது. புரியுங்களா? நோய் நொடி இன்றி நடமாடக்கூடிய இடம் அது. அந்த இடத்திற்கு ராகு வருகின்ற போது, யோகக்காரன் ராகு வருகின்ற போது இவருடைய வேகம் வெளிப்படும், சக்தி வெளிப்படும், திறமை வெளிப்படும், இவருடைய மதிப்பு வெளிப்படும். புரியுங்களா? அப்போ ஜென்மராசியோட கேது போன உடனே இன்னும் சுபிட்சமான விஷயம் இருக்குது. தொடர்ந்து வருகின்ற குரு பயிற்சிகளும் இவருக்கு சாதகமாக இருக்கும். அடுத்து பாக்கியஸ்தானத்துக்கு போகின்ற சனியுடைய நிலையும் சாதகமாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக புதன் திசையை பார்த்தீங்கன்னா 29 புதன் திசை ஆரம்பமாகுது. புதன் வந்து நீச்சம் அடைந்திருக்கிறார். லக்னாதிபதி புதன் நீச்சம் அடைந்திருக்கிறார். லக்னம் வந்து கன்னி லக்னம் நீச்சம் அடைந்திருக்கிறார். ஆனால் கேந்திர ஸ்தானத்தில் ஒரு கிரகம் சஞ்சரிக்கின்ற போது அது பலமிக்க கிரகமாக மாறிவிடும். லக்னத்திற்கு 7 லக்னாதிபதி சஞ்சரிக்கிறார், அது நீச்சம் அடைந்திருந்தால். சரி, அதை விட்டால் இன்னொரு விஷயம் இருக்கு. அந்த புதன் யாருடைய சாரத்தில் இருக்கிறன்னா உத்திரட்டாதி சனியுடைய சாரத்தில். அந்த சனி இவருடைய ஜாதகம் எப்படி இருக்காருன்னா உச்சமாக இருக்கிறார். அப்போ நீச்சபங்க ராஜயோகம் பாரு ஒரு கணக்கு வந்துடும். அப்போது எதிர் வருகின்ற புதன் திசை இவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய சக்தியினை திருப்பு முனையினை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நவம்பர் 13 முதல் முன்னாள் முதல்வருக்கு ஒரு புதிய பாதை தெரிய ஆரம்பிக்கும். இந்த புதிய பாதை கூட எப்படின்னா, மற்றவர்கள் எவரையும் நம்பாமல் இவரே நேரடி கண்காணிப்பில். ஏன்னா பார்த்தீங்கல்ல, தேர்தல் கணிப்புகள் பார்த்தீங்க, எல்லாமே சொல்ல வைக்கப்பட்டது. புரியுங்களா? இந்த நம்பிதான் அவர் ஏமாட்டார். அப்போ எல்லாவற்றையும் நேரடி கண்காணிப்பில் வைத்துக்கொண்டு இவர் செயல்படுகின்ற போது நிச்சயமாக மீண்டும் ஒரு வெற்றியினை அடையக்கூடிய நிலை இவருக்கு உண்டு. அப்போ அடுத்த தேர்தல் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சக்தி தான் பலமான சக்தியாக இருக்கும். ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொரு தாவேகா, அடுத்து அண்ணாமலை. அந்த நேரத்தில் தேர்தல் நடைபெறுகின்ற நேரத்தில் அந்த நாளில் யாருடைய ஜாதகம் வலிமையாக இருக்கிறதோ அவருக்கு வெற்றி கிடைக்கும். இதான் அர்த்தம். ஸ்டாலின் மீண்டும் வரப்போறாருங்க, வெற்றியோடு வரப்போகிறார். இவர்களுக்கு ஒரு எதிர் களம் வந்து பார்த்தீங்கன்னா தாவேகாவிற்கு மிகப்பெரிய சங்கடமான நேரம் இது. ஒரு பக்கம் அண்ணாமலை, அவர் வந்து புள்ளி விவரமாக தாக்குதல் பண்ணுவார். இவர் அரசியல் ரீதியாக பண்ணுவாங்க. இவங்க இப்போவே பார்க்கலாம், இந்த சேனல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தப்புகள் நடந்தால் கூட உடனே வெளியில் வருது. சன் டிவி ஆகட்டும், மற்ற தினகரன் பேப்பர் ஆகட்டும், அந்த நிமிடமே மறுநாளே வெளியே தகவல் வருது எங்கெங்கே என்ன தப்பு நடக்குதுன்னு. அப்போ வந்து ஒரு எதிர்மறையான ஒரு விமர்சனம் வரக்கூடிய அளவிற்கு செயல்பாடுகள் இருக்கிறது. என்ன நடக்கிறதோ அதை அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் முக்கியம். தப்பாக இவங்க பண்ணல, என்ன நடக்கிறதோ அதை அம்பலப்படுத்துகிறாங்க. இப்போ நீங்கள் இந்த ஆட்சியை எதிர்பார்த்தீங்கல்ல, இந்த ஆட்சியுடைய நிலை எதுதான் பார்த்துக்குங்க என்ற மாதிரி ஒரு கருத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதான் உண்மை. அப்போது மீண்டும் ஒரு நிலை நவம்பர் 13க்கு பிறகு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு செல்வாக்கான நிலை ஏற்பட இருக்கிறது. நம்ம நேர்களுக்காக நிறையா சொன்னீங்க சார். நன்றி, வணக்கம்.